ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்களை வாழ்த்துவதற்கு இந்த மாலை வேளையில் கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேதபாட வகுப்பில் உங்களோடு இணைவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்து மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. விசேஷமா இந்த மாலை வேளையிலும் இந்த வேத பாடகத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவரே கண்ணோக்கி பார்த்து மகத்துவமான கரங்களால் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். நாம் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபு நிருபத்தின் மைய கருத்து ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில 1ஆம் அதிகாரத்தை அதில் இருக்கிற 27 வசனங்களை 2ஆக பிரித்து நாம் பார்க்கிறோம். முதல் 12 வசனங்கள் இது நமக்கு வெளியே இருந்து வருகின்ற சோதனைகள், நமக்கு வெளியே இருந்து வருகின்ற இடர்கள். இதை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அதை நாம் கவனித்திருக்கிறோம் 1 முதல் 12 வசனங்கள்ல. இப்போது 13 முதல் 27 வசனங்கள்ல நமக்கு உள்ளிருந்து வருகின்ற, அதாவது ப்ராப்ளம்ஸ் விதின், டெம்டேஷன் விதின். இதுவரைக்கும் டெம்டேஷன் வித்அவுட், வெளியே இருந்து நமக்கு வந்த சோதனைகள். ஆனால் 13ஆம் வசனத்திலிருந்து 27 வரை நமக்குள் இருந்து வந்து நம்மை சோதிக்கின்றவைகள். இதைத்தான் நாம் அடுத்த பகுதியாக கவனிக்க போகிறோம். இதில் 13 முதல் 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். 13 முதல் 16 வசனங்கள்ல நமக்குள் இருந்து வருகின்ற அந்த சோதனையை குறித்த முதலாவது அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இது சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஒரு எச்சரிப்போடு இந்த பகுதி நமக்கு சுற்றி ஆவியானவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது நான் கவனிக்க வேண்டிய 3 காரியங்கள். How to overcome temptation within. நமக்கு உள்ளே இருந்து வருகின்ற அந்த சோதனைகளை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு அந்த 16 கூட இல்ல, 17, 18 வசனங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல்
18 வரை இதுல எப்படி நமக்குள் இருந்து வருகின்ற சோதனைகளை நாம் சந்தித்து அதை மேற்கொள்ளுவது, அந்த சோதனைகளை எப்படி நாம் பொறுமையோடு அவைகளை சந்திப்பது என்பதை குறித்து ஆவியானவர் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். இது 13 முதல் 16 வரை ஒரு பகுதி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை நான் பார்க்கின்றது. நமக்கு உள்ளிருந்து அந்த சோதனைகள் வந்து நம்மை சந்திக்கும் போது நமக்கு முதல் என்ன தெரியணும்? இந்த சோதனையில் நான் தோற்றுவிட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். இந்த உணர்வு முதல்ல வேண்டும். How to face temptation within. நமக்குள் இருந்து வருகின்ற அந்த சோதனையை எப்படி சந்திப்பது, அதை எப்படி மேற்கொள்ளுவது என்பதற்கு முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 13ஆம் வசனம் முதல், யாக்கோபு 1:13 முதல் 16 வரை. இதுல ஒன்று தெரிய வேண்டும். இந்த சோதனையில் நான் விழுந்து விட்டால், இந்த சோதனையை நான் தோற்றுவிட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். ஆனதான் 16ஆம் வசனம் இப்படி முடிகிறது. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஏன் மோசம் போகாதிருங்கள்? இந்த சோதனையை நீங்கள் சரியான விதத்தில் சந்திக்காவிட்டால் you have to face God's judgment. அப்ப என்ன வேண்டும்? எனக்குள்ள ஒரு சோதனை வந்து என்னை தாக்கும் போது எனக்கு தெரியணும், இது நான் விழுந்து விட்டால் நான் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. So think of God's judgment. அடுத்தது 17ஆம் வசனம், யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோடிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இரண்டாவது என்ன முதல்ல சிந்திக்க வேண்டியது, நான் தோற்றுவிட்டால் தேவனுடைய தவிர்க்க முடியாத அல்லது தடுக்க முடியாத தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கணும். இரண்டாவதாக 17 வசனம், think of God's goodness. கர்த்தருடைய நன்மைகளை சிந்திக்க வேண்டும். எவ்வளவு நன்மையான ஈவுகள், எவ்வளவு பூர்ணமான வரங்கள் பரத்திலிருந்து உருவாக்கி ஜோதிகளின் பிதா நமக்கு அனுப்பிக்கொண்டே இருந்தாரே, அனுப்பிக்கொண்டே இருக்கிறாரே. யாதொரு வேற்றுமையும் நிழல் கூட இல்லாம கொடுத்து கொண்டே இருக்கிறவராச்சே. மூன்றாவதாக 18ஆம் வசனத்துல நாம் பார்க்க வேண்டியது தேவனுடைய தன்மை. Think of God's nature. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள்ல ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் 13 முதல் 16 வசனங்கள்ல சோதனைகள் வரும்போது think of God's judgment. அடுத்தது சோதனைகள் வரும்போது think of God's goodness. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மூன்றாவதாக think of God's nature. அவருடைய சுவாபம் எப்படிப்பட்டது? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். தேவனுடைய தன்மை என்ன? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சிருஷ்டிகள்ல முதல் பலனாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம். அப்படியானால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள்ல 3 காரியங்களை சிந்திக்க வேண்டும் சோதனைகள் வரும்போது. ஒன்று, think of God's judgment. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து சிந்திக்க வேண்டும். தோற்றுவிட்டால் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. இரண்டாவதாக என்ன சிந்திக்கணும்? தேவன் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார், அவர் எவ்வளவு நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நானும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை தானே, அவருடைய இரக்கம் தானே. அப்படின்னா சோதனைகள் வரும்போது எதை நோக்கி பார்க்கணும்? தேவனுடைய அந்த நன்மைகளை, தேவனுடைய நன்மைகளை, இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்த வழிகள், இதுவரைக்கும் அவர் நமக்கு செய்த மேன்மைகள், அதை சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக
கர்த்தருடைய நோக்கம் அல்லது கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சிருஷ்டிகளின் முதல் பலனாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் சோதனை விழுந்து போனால் அந்த சித்தம் நம்மை விட்டு எடுபட்டு போயிடும். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போய்விடும் என்ற அந்த எண்ணம் நாம் சிந்திக்க வேண்டும். 3 கருத்துக்களை சிந்திக்க வேண்டும். இதுல முதலாவது பகுதியை நாம் கவனிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இது நாம் ஏற்கனவே அறிந்ததுதான், திரும்ப சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் கொடுப்பது சோதனை. அந்த சோதனைக்கு ஆங்கிலத்தில் டெஸ்ட். அந்த டெஸ்ட் என்பதற்கு பரிசோதனை. தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பது, தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுப்பது என்னவென்றால் சோதனை. அதாவது டு டெஸ்ட். இன்னும் சொல்ல போனா டு ப்ரூவ். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று இருக்கும். அந்த சோதித்தார் என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தையின் பொருள் என்னவென்றால் டு ப்ரூவ், நிரூபித்தல். சோதித்தல் அல்ல, நிரூபித்தல். அப்படியானால் தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனையை கொடுக்கும் போது நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். கர்த்தர் நான் எப்படிப்பட்டவன் என்று பரிசோதித்து பார்க்கிறார். அது சோதனை அல்ல, பரிசோதனை. டு ப்ரூவ், நம்மை நிரூபிப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்க ஒரு வாய்ப்பு. ஆனால் சாத்தான் அந்த சோதனையை டெம்ப்டேஷன், அதுவும் சோதனை தான். ஆனா டெம்ப்டேஷன் என்றால் என்ன செய்வான்னா, சாத்தான் தேவன் நமக்கு ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சையை கொடுத்து நம்மை ப்ரமோட் பண்ண விரும்புவார், நம்ம உயர்த்த விரும்புவார். ஆனால் சாத்தான் அதையே பயன்படுத்தி நம்மளுடைய விழுந்து போன சுவாபம் இருக்கிற அந்த ஃபாலன் நேச்சர், நம்முடைய ஆதி பெற்றோர்களிருந்து நமக்கு வருகிறது, அந்த விழுந்து போன அந்த இச்சை இருக்கிற அதை தூண்டி அந்த டெம்ப்டேஷன். கர்த்தர் கொடுக்கின்ற டெஸ்ட் சாத்தான் அதை டெம்ப்டேஷனா மாற்றுவான். இதைத்தான் நம்முடைய ஆதி பெற்றோருக்கு அவன் செய்தது. அதுதான் அப்படின்னா கர்த்தர் சாத்தான் அனுமதிக்கிறதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனால் அவன் என்ன பண்றான், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பழைய நம்முடைய ஆதி பெற்றோருடைய விழுந்து போன அந்த பாவத்தினுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுவாபம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜென்ம சுவாபத்தை பயன்படுத்தி நம்மை விடத்தழுவதற்கு ட்ரை பண்ணுவான். அவன் முயற்சி பண்றது அதான். யாக்கோபு 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிற இவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அர்த்தம் அதுதான். தேவன் அந்த டெம்ப்டேஷன் அவனுக்கு கொடுக்கல, டெஸ்ட் தான் கொடுக்கிறாரு. சோதிக்கப்படுகிற எவனும், நம்ம உடனே யோசிப்போம், கர்த்தர் யோபுவுக்கு அந்த சோதனையை கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, தாவீதுக்கு வந்தது, இப்படிலாம் யோசிக்கிறோமே. அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அதாவது ஒரு தீமையான காரியத்தை கொண்டு கர்த்தரை யாரும் சோதிக்க முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவனை ஒரு பொல்லாத ஒன்றை கொண்டு வந்து, அது சொன்னேனே, மனிதனுக்குள் இருப்பது என்ன, அந்த ஜென்ம சுவாபத்தின் வழியாக வருகிற அந்த ஃபாலன் நேச்சர், விழுந்து போன பாவத்தன்மை. ஆனா இது எங்க கிடையாது, தேவனிடத்து அது கிடையாது. அந்த ஃபாலன் நேச்சர் கர்த்தருக்குள்ள இல்லாததுனால வேற சுட்டி காட்டுகிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அப்படின்னு தேவன் என்ன செய்ய முடியாது, ஒரு தீமையை கொடுத்து தேவனை சோதிக்க முடியாது. மாத்திரமல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவனும் அல்ல. இந்த சோதிக்கப்படுகிறவன், அடுத்தது தேவன் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, மூன்றாவது அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்றால், அந்த 13ஆம் வசனத்துல நான் சோதிக்கப்படும் போது, அதாவது என் வாழ்க்கையில் இந்த டெம்ப்டேஷன்,
எனக்கு உள்ள இருந்து வந்து என்னுடைய அந்த ஜென்ம சுவாபத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாவ உணர்வுகள் அல்லது பாவத்துக்கு அடிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் வருது இல்லையா? இது வரும்போது நான் நினைக்கணும், கர்த்தர் ஏன் எனக்கு இந்த சோதனையை அனுமதிக்கிறார்? தேவன் அனுமதிப்பது இல்லை. தேவன் டெஸ்ட் தான், நாட் டெம்டேஷன். தேவன் செய்வது டெஸ்ட், அதாவது நம்மை நிரூபிக்க. ஆனா சாத்தான் அதை டெம்டேஷனா மாற்றுகிறான், நம்ம விழுந்து போன சுவாபத்தை. அடுத்து அந்த 13வது சொல்லுகிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அதாவது தேவனுக்குள் என்ன கிடையாது, அந்த விழுந்து போன அந்த ஜென்ம சுவாபத்தினுடைய தன்மைகள் இல்லை. ஆகவே அவர் என்ன செய்ய முடியாது, அதை டெம்ப்ட் பண்ணி அதை தூண்டி ஒருவனும் அவரை சோதிக்க முடியாது. அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். மாத்திரமல்ல, தேவனும் ஒருவனை டெம்ப்ட் பண்ண மாட்டாரு. ஏனென்றால் அவரை யாரும் டெம்ப்ட் பண்ண முடியாது, அவரை யாரும் பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது. ஆனால் அவர் என்ன செய்வாரா, நமக்குள்ள பொல்லாத சுவாபங்கள் இருந்தும் நம்ம என்ன செய்ய மாட்டார், அந்த பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அப்படியானால் தேவன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்ன, தேவன் தீமையினால் சோதிக்க மாட்டாரே தவிர தேவன் கொடுக்கிற டெஸ்ட் நன்மையினால் கற்று சோதிப்பார். அந்த டெஸ்ட் எப்படி வரும், தீமையை கொண்டு வந்து ஒரு தீய உணர்வு எனக்குள்ள தூண்டி அதனால என்னை கற்று சோதிக்க மாட்டார், எனக்கு நன்மைகளை கொடுப்பார். இந்த நன்மைகளை கொடுத்து நான் எப்படி இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் இந்த நன்மையானவைகள் வரும்போது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். எனக்கு வேதத்துல அநேக உதாரணங்கள், நான் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு உதாரணத்தை நாம் கவனிப்போம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. எசேக்கியா ராஜாவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், யூதாவின் ராஜாக்கள் 21 பேர். அந்த 21 யூதா ராஜாக்கள்ல 8 ராஜாக்கள் நன்மையானவர்கள், நல்லவர்கள். அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது, மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. செல்வம் மாத்திரம் இல்ல, அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும். அடுத்தது, தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலையும் சகல வகை உள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் அவனுக்கு மகா திரளான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவனுக்கு செல்வத்தை மாத்திரமல்ல, கனத்தை கொடுக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. 31ஆம் வசனம், ஆகிலும் தேவன் இதுவரைக்கும் அவனுக்கு எந்த தீமையும் கொடுக்கல, நன்மையே கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மையை கொடுத்த தேவன் அந்த 31ஆம் வசனத்தை அமைய நடத்துகிறார். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு முதுகிலே ஒரு பிளவை, நம்முடைய வாழ்ந்து சொன்ன ஒரு கேன்சர் பேக் போன்ல. அது கர்த்தர் சொல்லிட்டார், ஒரு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து,
நீ உன் காரியம் முடிகிறது. எசேக்கியா சுவர் புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து மிகவும் அழுதான். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி இதை வெளிப்படுத்தி விட்டு கடந்து போகிறவரை கர்த்தர் தடுத்து நிறுத்தி, நீ திரும்பி போய் நான் அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுவார், அவனுக்கு முதுகிலே அத்திப்பழ அடையை போடு, அவன் சுகமாவான். அவன் சுகமாயிட்டான். இது இன்றைக்கே ஸ்பைனல் கார்டுல ஒரு கேன்சர் வந்தா மிக அரிதான ஒரு விஷயம். அன்றைக்கு பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எசேக்கியா அன்றைக்கு பிழைக்கிறான் தேவ கிருபையினால். அப்போது இதை கேள்விப்பட்டு பாபிலோனிலிருந்து அந்த அரசன் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். அந்த ஸ்தானாபதிகள் வந்தது எதற்குன்னு சொன்னா, தேசத்தில் நடந்த அற்புதத்தை பார்க்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா வேலை சுட்டி காட்டுக அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான, அதாவது பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவரிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் எசேக்கியாவுக்கு கொடுக்கிறார். ஆனா எசேக்கியாவை தன் கையில் வைத்திருக்கிறார். எசேக்கியாவை தன் கையில் வைத்துவிட்டு எசேக்கியாவுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவன் கைகள் நிரம்பி வழிகிறது. பாபிலோனது ஸ்தானாபதிகள் தேசத்தில் கர்த்தர் அவனுக்கு செய்த அற்புதத்தை பார்க்க வந்தார்கள். ஆனால் கர்த்தர் இந்த அற்புதம் ஒரு பக்கத்துல, இன்னொன்று கர்த்தர் கொடுத்த மேன்மைகள், கர்த்தர் கொடுத்த செல்வம், ஐஸ்வர்யம், கனம். கர்த்தர் இவன் இருதயம் எங்கே இருக்கிறது என்று அறிய அவனை, இன்னும் சொல்ல போனா அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். தேவன் அவனை கைவிட்டார் என்று வேறு சுட்டி காட்டுகிறது. இந்த நிகழ்ச்சியை நான் வாசித்தேன், கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு தீமையை கொடுக்கவில்லை, நன்மையை கொடுத்தார். நன்மையை கொடுத்து 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 அவனுக்கு நன்மையான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவன் இருதயம் தேவன் கொடுத்தவைகள் மேல் இருக்கிறதா அல்லது தேவனிடத்தில் இருக்கிறதா? ஒரு பக்கத்துல blessings of God, இன்னொரு பக்கத்துல blesser. ஒரு பக்கத்துல ஆசீர்வதித்தவர், இன்னொரு பக்கத்துல அவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். கர்த்தர் இவனுடைய இருதயம் எங்க இருக்குது? கொடுத்தவரிடத்தில் இருக்கிறதா அல்லது கொடுக்கப்பட்டவைகளிடத்தில் இருக்கிறதா என்பதை அறிய அவனை கைவிட்டான். இதான் யாக்கோபு 1:13. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல என்றால் அதன் பொருள் என்னவென்றால், தேவன் தீமையை கொடுத்து சோதிக்க மாட்டார். ஏன்னா அவர் செய்தது டெம்டேஷன் அல்ல, இச்சைகளை தூண்டி விழச் செய்வது நோக்கம் அல்ல, அவனை உயர்த்துவது தேவ நோக்கம். அவனை உயர்த்துவது நோக்கம். அதனால நன்மைகளை கொடுக்கிறார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை பார்த்தால் இதுல நான் 3 கருத்துக்கள் இதுக்கு முன்னாடி சுட்டி காட்டுகிறேன். எசேக்கியா ராஜா வாழ்க்கையில முதலாவதாக ஒரு டெஸ்ட். கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு முதலாவது கொடுத்த ஒரு டெஸ்டை நாம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் அந்த டெஸ்ட் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18:3. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா ராஜாவுக்கு முதலாவது வந்த சோதனை என்னவென்றால், அவன் அரசனாகிறான். அவன் அரசனாகும் போது இளம் வயதில் அவன் அரசனாகிறான். அவன் அரசனாகும் போது அவன் 2 ராஜாக்கள் 18:2 வாசிக்கிறோம். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து, ஒரு வேதத்தைப்படி பார்த்தா ஒரு 30 வயது என்பது ஒரு முதிர்ச்சியின் அடையாளம். ஆனால் இவனுக்கு 25 வயது தான்.
ஆட்சிக்கு வருகிறான். வரும்போது இவனுக்கு ஒரு சோதனை. அவனுக்கு முன்பாக அவனுடைய தகப்பன் ஆகாஸ் ஆகாஷ் என்று ஒரு தகப்பன், அவனுடைய தகப்பன் பேர் ஆகாஷ். அந்த ஆகாஷ் அவன் முன்னாடி இருக்கிறான். இன்னொரு பக்கத்துல அவனுடைய முன்னோர் தாவீது இருக்கிறான். எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக 2 தகப்பன். ஒன்று அவனுடைய மாம்ச தகப்பன், இன்னொன்று அவனுடைய பரம்பரை தகப்பன். ஒன்று தாவீது, மற்றொன்று அவனுடைய தகப்பன் ஆகாஷ். இந்த ஆகாஷ் பெரிய திறமைசாலி, பெரிய அறிவு பெருத்தவன். சூரிய கடிகாரத்தை கண்டுபிடித்தவனே இது ஆகாஷ் தான். அப்படின்னா 2 தகப்பன் முன்னாடி வைக்கப்படும் போது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் யாரை தெரிந்து கொள்கிறான்? தன் மாம்சத்தை தன்னை பெற்றெடுத்த தகப்பனாகிய ஆகாஷின் வழியை தெரிந்து கொள்ளாமல் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஏனென்றால் ஆகாஷ் எப்படிப்பட்டவன் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அதை உடைத்து அதை நாசப்படுத்தினவன். அந்நிய தெய்வங்களுக்கு எருசலேமில் பலிபீடத்தை கட்டி அவன் ஆராதித்தவன். ஆனால் எசேக்கியாவுக்கு வந்த முதல் சோதனை, ஒரு பக்கத்தில் தாவீது, ஒரு பக்கத்தில் தகப்பன் ஆகாஷ். ஆனால் இவன் சரியானத அது சொல்ல போனா கிறிஸ்டிஸ் ஆஃப் சாய்ஸ், அது தெரிந்து கொள்ளுதல்ல அவனுக்கு ஒரு நெருக்கம், ஒரு நெருக்கடி. என்ன நெருக்கடி? ஆகாஷா தாவீதா? சரியானதை தெரிந்து கொண்டான் அந்த எசேக்கியா. சரியானதை தெரிந்து கொண்டு அவன் ஆகாஷின் வழியை பின்பற்றவில்லை. தன் தகப்பனாகி தாவீது செய்தது போல அவன் தன் தகப்பனாக தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். இரண்டாவதாக இது ஆகாசுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி, ஒரு கிறிஸ்டிஸ் ஆஃப் இன்வேஷன். அவன் நாட்டில் ஒரு பெரிய படையெடுப்பு வருகிறது. அசீரிய ராஜா, சனகரிப் ராஜா அவன் படையெடுத்து வருகிறான். அவனுடைய தளபதியை அனுப்புகிறான். அவர்கள் இவனை பயமுறுத்துகிறார்கள். 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவுக்கு பிரவேசித்து அரணான பட்டணங்கள் எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகரிப் எருசலேமில் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பது எசேக்கியா கண்டபோது, எசேக்கியாவுக்கு அடுத்த நெருக்கம், அடுத்த ஒரு சோதனை, படையெடுப்பு. எதிரியின் படையெடுப்பு வருகிறது. இந்த படையெடுப்பு வரும்போது இந்த படையெடுப்பு அவன் பார்க்கிறான். பார்த்தபோது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவனுடைய தகப்பன், அதாவது இந்த எசேக்கியாவோட தகப்பன், அவனுக்கு இதே போல ஒரு சோதனை வந்த போது, அவனுக்கு இதே போல ஒரு படையெடுத்து வந்த போது 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், இந்த ஆகாசுக்கு, அதாவது எசேக்கியாவோட தகப்பன் ஆகாசுக்கு ஒரு படையெடுப்பு வருகிறது. அதுவும் அசீரிய ராஜாக்கள் தான். இந்த படையெடுப்பு வரும்போது அவன் நடந்து கொண்ட விதம் என்னவென்றால், அவர்களுக்கு தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கிறான். அவன் எடுத்து கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கிறான். ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, இப்படி அவன் கொடுத்தும் 20ஆம் வசனம், 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அசீரியாவின் ராஜாவாகிய திர்காத்பில்நேசர் அவனிடத்தில் வந்தான், அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. அப்படியானால் வேதம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது, ஆகாஷ் ராஜாவுக்கு அசீரிய ராஜா யுத்தத்துக்கு வரும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் அவர்களுக்கு பொருள்களை கொடுக்கிறான். அவன் கர்த்தரை தேடவில்லை,
அவன் பொருள்களை கொடுத்தான், ஆனாலும் அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. வந்தவர்கள் பொருளையும் வாங்கி கொண்டு அவனை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் இந்த எசேக்கியாவுக்கு அந்த பிரச்சனை வந்த போது வேதம் சுட்டி காட்டுகிறது. எசேக்கியா அந்த 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இத நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சு குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஒன்று, ஒரு அரசர் இவர் இந்த படையெடுப்பு வரும்போது ஆகாஷ் ராஜா எசேக்கியாவின் தந்தை அந்த படையெடுப்புல எதிரிக்கு பொருள்களை கொடுத்து அவனை சமரசம் செய்ய விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை, ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா எசேக்கியா ராஜா அப்படி அல்ல. வேதத்தை நாம் கவனிக்கிறோம். அவனுக்கு 2வது ஒரு நெருக்கம். முதல்ல அவனுக்கு வந்த நெருக்கம் முதல்ல தெரிந்து கொள்ளுதல், சரியானதை தெரிந்து கொண்டான். அடுத்தது ஒரு படையெடுப்பு. அந்த படையெடுப்பில் எதிரியின் பக்கம் போய் சரணடையாமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து அவன் அந்த கிறிஸ்துஸ் அந்த நெருக்கடியில் அவன் வெற்றி பெற்றான். 3வதாக அந்த எசேக்கியாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனுக்கு வியாதி வருகிறது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்த்தால், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்த்தால் அவனுக்கு வியாதி வருகிறது. நான் முதல்ல சொன்னது போல அவனுடைய முதுகில ஒரு பிளவை, ஒரு கேன்சர் கட்டி ஒண்ணு வந்துருச்சு. அவன் வந்தபோது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிடுகிறார், நீ பிழைக்க மாட்டே, மரித்து போவதில் கர்த்தர் சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆனால் இதற்கு முன்பாக யூதாவின் ராஜாக்கள்ல ஆசா என்று ஒரு ராஜா, ஒரு எழுப்புதலுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ராஜா அவன் ஆசா. அந்த ஆசாவுக்கு வியாதி வந்தபோது வேதத்தை கவனித்தால் 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் பார்த்தால், 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசித்தால், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவனுடைய வியாதி வருகிறது. அவனும் யூதாவின் ராஜா தான். இந்த ஆசா ராஜாவுக்கு கால்களில் வியாதி வருகிறது. அவன் அந்த வியாதியில அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷம், அதாவது 2 வருஷம் கால்கள வியாதியா இருந்து மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். அதுல என்ன கவனிக்க வேண்டியது என்றால், ஆசா என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு வைத்தியன், பிசிஷியன். ஆசா என்ற பேருக்கு பிசிஷியன், பரிகாரி. ஆனால் அவன் யாரை தேடணும்? பரிகாரியாக கர்த்தரை தேடாமல் அவன் மனித பரிகாரிகளையே தேடினான். ஆகவே 2 ஆண்டுகள் வியாதியாக மரித்திருக்கிறான். ஆனா எசேக்கியா ராஜா அவனுக்கு வந்த அந்த நெருக்கத்துல அவன் பரிகாரிகளை தேடவில்லை. பரிகாரிகளை தேடுவது தவறு அல்ல. ஆனால் பரிகாரிகளுக்கெல்லாம் பரிகாரி ஒருவர் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஒருவனை விடுவித்தால்தான். டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணலாம், பட் தே கான்ட் ஹீல். மருத்துவர்கள் வியாதிக்கு மருந்து கொடுக்கலாம், சிகிச்சை செய்யலாம், ஆனா குணமாக்க அவங்களால முடியாது. கர்த்தர் தான் குணமாக்கணும். ஆனால் எசேக்கியா ராஜா பாத்தீங்கன்னா அவன் மருத்துவர்களை தேடல, கர்த்தரையே தேடினான். அப்படின்னா எசேக்கியா ராஜா மிக அற்புதமான ஒரு பாத்திரம்.
3 நெருக்கடிகள். ஒன்று முதல்ல கிரைசிஸ் ஆஃப் சாய்ஸ். தெரிந்து கொள்ளுகின்ற நெருக்கடி வரும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் சரியானதை தெரிந்து கொண்டான். இரண்டாவதாக படையெடுப்பு வரும்போது, எதிரியின் யுத்தம் வரும்போது அவன் சரியானதை தெரிந்து கொண்டான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வெற்றியை பெற்றான். மூன்றாவதாக அவனுக்கு சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி, அதில் அவன் பரிகாரிகளை தேடவில்லை, கர்த்தரை தேடினான், அவன் பிழைத்துக் கொண்டான். 3 அற்புதமான அந்த கிறிசிஸ். இப்போது 4வது ஒரு கிறிசிஸ் வருது. அதைத்தான் நாம் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்துல நான் முதல்ல வாசித்தேனே. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்துல நாம் கவனித்தோம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிக தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். 4வது ஒரு கிறிஸ்துஸ் வருது. அது என்ன கிறிஸ்து? பெருமை. பெருமை. கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் செல்வத்தை கனத்தை கொடுத்திருக்கிறார். சுகத்தை பார்ப்பதற்கு அந்நிய தேசத்திலிருந்து ஸ்தானாபதிகள் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது இவன் எதை காட்டியிருக்கணும்? தன்னுடைய முதுக காட்டியிருக்கணும். காயப்பட்ட அந்த இடத்தில் அவனுக்கு அந்த அத்திப்பழ அடைகளை போட்டு அவனுக்கு சுகமாக்கப்பட்ட அந்த தழும்பு இருக்கிற அந்த தழும்பை காட்டியிருக்கணும் அவன். இதுதான் கர்த்தர் செய்த அற்புதம். ஆனால் அவன் அந்த நெருக்கடியில், அந்த கிறிஸ்துஸ்ல எசேக்கியா ஃபெயில்ட். எசேக்கியா தோற்று போனான். அப்படியானால் the crisis of prosperity இருக்க, செல்வ செழிப்பினால் வருகின்ற அந்த பெருமை இருக்குத, அது மிக மிக பொல்லாதது. அதைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல என்றால், கர்த்தர் தீமையை கொடுத்து சோதிக்க மாட்டார், கர்த்தர் நன்மையை கொடுத்து சோதிப்பார். அந்த நன்மையை கொடுத்து சோதிக்கும் போது அவன் 3 அற்புதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டான். 3 அற்புதமான அனுபவங்கள்ல ஒன்று தெரிந்து கொள்ளுதலின் அந்த கிறிஸ்துஸ் ஆஃப் சாய்ஸ். 2வது ஒரு வாழ்க்கையில் வந்தது கிறிஸ்துஸ் ஆஃப் இன்வேஷன், படையெடுப்பு. 3வதாக கிறிஸ்துஸ் ஆஃப் சிக்னஸ், வியாதியின் நெருக்கம். இந்த 3லும் எசேக்கியா அற்புதமாக தெரிந்து கொண்டார். ஆனால் 4வது கிறிஸ்துஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. செய்ததெல்லாம் வாய்க்கிறது. அது வரும்போது கர்த்தர் நலகவனியை, கர்த்தர் தீமையை கொடுத்து எசேக்கியாவை சோதிக்கிற நன்மையை கொடுத்தார். எசேக்கியா அதில் விழுந்தார். எசேக்கியாவை தோற்று போய்விட்டார். இதைத்தான் யாக்கோபு 1:13 வாசிக்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா தேவனை ஒருவனும் பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது, தேவனும் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். இது மிக மிக கவனமானது. ஆகவே இதுக்கு அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க? தங்கள் தங்கள் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்யறாங்க? சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். இந்த சோதனையை பொறுத்து, இந்த டெம்டேஷனை பொறுத்து 4 வார்த்தைகளை சுட்டி காட்டுகிறேன். அப்படின்னா நமக்கு நன்மைகள் வரும்போது, நமக்கு அது பெருமை வரும்போது என்ன இருக்கணும்? ஒரு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை குறித்த அந்த உணர்வு எல்லா மனிதனுக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா தேவ மனிதர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கணும். ஒரு நாள் நான் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில்
பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாம் எல்லாரும், அவர் தன்னையும் இணைத்துத்தான் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் அழகாக சுட்டி காட்டுகிறார், நம்மிலே ஒவ்வொருவனும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிறரை குறித்து அல்ல, அடுத்தவங்களை குறித்து அல்ல, அடுத்த ஊழியத்தை குறித்து அல்ல, என்னை குறித்து, நம்மை குறித்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படியானால் அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சோதிக்கப்படுவது எப்படி சோதிக்கப்படுகிறான்? தன் சுய இச்சையினால். அதான் நான் முதல்ல சொன்னேன், ஃபாலன் நேச்சர், அந்த ஜென்ம சுவாபம், விழுந்து போன நம்ம உட்பிடாக்களுடைய அந்த ஜென்ம விழுந்து போன சுவாபம் இருக்கிற இதை பிசாசு தூண்டுகிறான். அப்ப என்ன பண்றோம்? நமது சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். முதல் நமக்கு என்ன இருக்கணும் என்று, நமக்குள்ள ஏன் நாம் இன்றைக்கு சோதனைகளை விழுந்து போகிறோம் என்றால், நம்முடைய சுய விருப்பங்கள், சுய இச்சைகள், ஆங்கிலத்தில் சொன்னா டிசைர், நம்முடைய விருப்பங்கள். இந்த விருப்பங்கள் தான் உங்களையும் என்னையும் அந்த விழுந்து போன சுவாபத்திலிருந்து, அந்த விழுந்து போன தன்மையிலிருந்து நமக்கு என்ன உண்டாகுதுன்னு சொன்னா அந்த டிசைர், அந்த விருப்பம், அந்த சுய இச்சை அது உண்டாகிறது. இதுதான் நம்முடைய ஆதி பெற்றோருக்கு வந்தது. ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனையில மிக பொல்லாத சோதனை அந்த சோதனை தான். அவங்களுக்கு உள்ள இருந்துதான் அது வந்தது. வெளியே இருந்து எதிரி அவங்களுக்கு உள்ள இருந்த அந்த எண்ணத்தை அவன் வெளியே இருந்ததை தூண்டினான். தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் நன்மை தீமை அறிகிற, அது ட்ரீ ஆஃப் நாலெட்ஜ், நன்மை தீமை என்பதை அறிகின்ற அந்த அறிவை மாத்திரம் கர்த்தருக்கு விளக்கினார். இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த ஏன் தேவன் இதை மாத்திரம் விளக்கணும், இதை மாத்திரம் தேவன் நமக்கு ஏன்? அவங்களுடைய விருப்பம் என்ன? அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எது நன்மை எது தீமை என்பது அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம், ஒரு தூண்டுதல் உள்ள இருக்குது. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள சொன்ன தேவன் இந்த ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் விளக்குகிறார். நன்மை தீமை, ட்ரீ ஆஃப் நாலெட்ஜ். அறிவை தேடுவதோ அறிவை அடைவதோ பாவம் அல்ல, அறிவை அடைய வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் கழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 5:12 முதல் 14, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு, இதெல்லாம் யார் இவர்கள்? எபிரேயர் நிருபம் யூத கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களாக இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம், எபிரேயருக்கு எழுதிய நிருபம். அந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துல அவர் எழுதுகிறார், காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்க தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பலமான ஆகாரத்தை சாப்பிடுற வயது வந்தாச்சு, ஆனா இன்னும் பாலை உண்கிறார்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். வேதம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, எபிரேயர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யூதனுடைய மேன்மை என்ன? யூதனுடைய மேன்மை என்று ஆவியானவர் சுட்டி காட்டுவது
ரோமர் 3:1-2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? ஆபிரகாமின் உடன்படிக்கையினால் அவனுக்கு லாபம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. தேவன் அவருடைய அந்த வாக்கியங்களை, தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது யூதர்கள் தான். அது ஒரு பெரிய மேன்மை. ஆனா எங்க கர்த்தர் சுட்டி காட்டுகிறார், நீ பாழுங்கிறவனாய் இருக்கிறதுனால நீதியின் வசனத்தை உங்களுக்கு பழக்கம் இல்லை. அடுத்து சுட்டி காட்டுகிறார் 14ஆம் வசனம், எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். இந்த 14ஆம் வசனத்துல நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகின்ற அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், பயிற்சியும் வேண்டும், முயற்சியும் வேண்டும். பயிற்சி, முயற்சி. இந்த பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்க முயற்சி செய்தால் ஞான இந்திரியங்கள், உள்ளான மனுஷனுடைய அந்த இந்திரியங்கள், உறுப்புகள், அவன் வளர்ந்து பூரண புருஷன் ஆவான். அப்படியானால் நன்மை தீமை அறிவது தடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு ஒரு வழியை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருந்ததே தவிர கர்த்தர்ட்ட கேட்டிருக்கணும், அதை ஏன் எங்களுக்கு விளக்குனீங்க, அதை சாப்பிட்டா நாங்க செத்து போயிடுவோம்னு சொல்லியிருக்கீங்களே, அப்ப நாங்க அறிவடைய கூடாதான்னு கர்த்தரை கேட்டிருக்கணும். ஆனா அவர்கள் எதிரி தூண்டிவிட்ட, இதுதான் யாக்கோபு 1:14, அவன் தன் தன் சுய இச்சையினாலே, டெம்டேஷன், ஆடி பெற்றோரை அன்றைக்கு தூண்டினவன் இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் செய்கிறான். வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு அற்புதமான வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதனுக்கு இடரல், அடையாளத்தை தேடுறவங்களுக்கு அவர் இடரல். அடுத்தது ஞானத்தை தேடுகிறவனுக்கு அவர் பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அதுதான் நம்முடைய தேவ பலன். ஆகவே இந்த ஞானம் இருக்கிற, எனக்கு என்ன வேண்டும்? ஃபெய்த். எனக்கு வேண்டியது என்ன? விசுவாசம் வேண்டும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு தான். நீங்கள் நானும் விசுவாசத்தினால் அதை பெற்றுக் கொள்கிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள்ல கர்த்தர் மனிதனுடைய ஞானத்தை பற்றி குறிப்பிடுகிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை. ஆகாயத்துள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகிபிரான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறதப்படி மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. அப்படின்னா ஆடி பெற்றோருக்கு அந்த நன்மை தீமை அறிய வேண்டும் என்ற ஆர்வங்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு தேவன் வைத்திருக்கிற வழி ஒன்று இருக்கிறது, கீழ்ப்படிதல். இதை சாப்பிடாத. கர்த்தர் எதிர்பார்த்தது கீழ்ப்படிதல் மாத்திரமே. பின்னாடி கர்த்தர் அதுக்கு கடையை சொல்லுகிறார், பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவனுக்கு அது தகும். நன்மை தீமையினது அறிய முடியும். ஆனால்
எதிரி அன்னைக்கு தூண்டினான். அந்த தூண்டுதலுக்கு அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த விழுந்து போனால இன்றைக்கு வரைக்கும் அந்த இனம் விழுந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சோதிக்கப்படுகிறோம். கர்த்தர் சோதிக்கிறாரு, கர்த்தர் இந்த சோதனை எனக்கு அனுமதிச்சிட்டாரு, கர்த்தர் இப்படி என்ன நடத்திட்டாரு. அந்த வேதம் சுட்டி காட்டுகிறது, கர்த்தர் நன்மையை கொடுத்து சோதிப்பாரே தவிர தீமையை கொடுத்து சோதிக்க மாட்டார். ஏன்னா அவனை தீமையினால யாரும் சோதிக்க முடியாது. அவன் தன் தன் சுய இச்சை, அந்த டிசைர், அந்த அடங்காத, அந்த விழுந்து போன அந்த சுய இச்சைகள், அந்த சுய இச்சை தான் அவனை விழ வைக்கிறது. ஆக முதல் என்ன வேண்டும்? இந்த டிசைர் வரும்போது அவன் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நோக்கி பார்க்கணும். தேவன் எனக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை உயர்ந்த நோக்கத்தோடு என்னை மறுபடியும் ஜெயிப்பித்திருக்கிறார். ஆகவே நான் அந்த டிசைரை அடக்க வேண்டும், அந்த டிசைரை மேற்கொள்ள வேண்டும். பிசாசு தூண்டுகிற அந்த இச்சையை நான் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு நம்ம அனைவரும் விழுந்து போகிறோம். அதாவது டிசைர். இரண்டாவதாக அந்த டிசைர் என்ன பண்ணுது? அவன் சோதனையை கொடுக்கிறான், அந்த சுய இச்சையை தூண்டுகிறான். அந்த சுய இச்சை யாக்கோபு 1:14 தன் சுய இச்சையினாலே அவன் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதுல அந்த 14 சுய இச்சையினாலே அந்த இழுக்கப்பட்டு சிக்குண்டுன்னு வாசிக்கிறோமே, அந்த சிக்குண்டு என்பதற்கு ஆங்கிலத்தில் என்டைஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை. சிக்குண்டு என்பதற்கு என்டைஸ். ஆனால் அதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை டெலியாசோ. டெலியாசோ. அந்த சிக்குண்டு என்பதற்கு சுய இச்சை வந்துச்சு. அந்த சுய இச்சை ஏற்படுது சிக்க வைக்கிறது. அந்த டெலியாசோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை தான் ஆங்கிலத்தில் என்டைஸ் என்ற வார்த்தைக்கு. அந்த என்டைஸ் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை டெலியாசோ. டெலியாசோ என்றால் டு பெயிட். பெயிட் என்றால் தூண்டில்ல புழுவ வைப்பது அர்த்தம். டு பெயிட் a hook. ஒரு தூண்டில்ல ஒரு புழுவ வைக்கிறோமே, தூண்டில்ல புழுவை வைப்பதன் நோக்கம் என்னவென்றால் அந்த தூண்டில்ல குத்தக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது, அதை மறைப்பதற்கு தான் அந்த புழு. அந்த புழு மீனை கவர்ந்தெடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, அந்த புழுல என்ன பண்றோம் அப்படின்னா அந்த புழுவை வைத்து அந்த தூண்டில் உள்ள அந்த முள் அதை நம்ம மறைக்கிறோம். To hide the hook. தூண்டில மறைப்பதற்கு தான் புழு. இதைத்தான் பிசாசு என்ன பண்றான்? நம்முடைய சுய இச்சைகளை தூண்டுகிறான். தூண்டும் போது நாம் அதை இழுக்கப்படுகிறோம். இழுக்கப்படும் போது நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். எப்படி தூண்டில் புழுல ஒரு மீன் சிக்கிக் கொள்ளுகிறதோ அப்படி நீங்களும் நானும் சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆதியாகமம் 3:6 நம்முடைய ஆதி பெற்றோரை அப்படிதான் எடுத்தான். அவர்களை அவன் சிக்க வைத்தான். ஆதியாகமம் 3:6 பார்த்தா, அப்பொழுது ஸ்திரீயானவள், அப்பொழுது நம்முடைய ஆதித்தாய், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி அவன் அந்த தூண்டில போட்டு இழுக்கிறான் பாருங்க, எப்படி சிக்க வைக்கிறான். முதல்ல அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. என்ன வருது? முதல்ல பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தெரியுது? பார்க்கும் போதே தெரியுது, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். கண்களின் இச்சை. அடுத்தது பார்வைக்கு இன்பம்.
பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருக்கு. அடுத்தது புத்தியை தெளிவிக்கத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். கவனித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் தேவன் உண்டாக்காத 3 காரியங்களை அவன் உண்டாக்கினான். ஏனெனில் 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்படியானால் இங்க 3 இச்சைகளை வாசிக்கிறோம். முதல்ல மாம்சத்தின் இச்சை. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, சாப்பிடாமலே டேஸ்ட் தெரியுது. அடுத்தது கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பம். 3ஆவது சாப்பிட்டா புத்தியை தெளிவித்து விடும், ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் அப்படின்னா இட்ஸ் a deception. முதல்ல ஒரு டிசைர் வந்தது. அந்த டிசைர் என்ன பண்ண தெரியுங்களா? அடுத்தது அது வஞ்சிக்க ஆரம்பிக்குது, நம்மை சிக்க வைக்கிறது. நல்ல உதாரணம் நமக்கு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தால் தாவீது அவன் தன்னுடைய அரண்மனை உப்பரியில் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். என்ன உண்டாகுது? மாம்சத்தின் இச்சை. ஒரு பெண் அவளுடைய வீட்டில் குளிக்கிறார். இவன் தன்னுடைய உப்பரிகையிலிருந்து பார்க்கிறான். அவனுக்கு அந்த மாம்சத்தின் இச்சை உண்டாகிறது. அடுத்து லோத்தை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கண்களின் இச்சை. ஆபிரகாமை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்ற அந்த சூழல் வரும்போது அவன் தன் கண்களை ஏறெடுத்து சோடோம் கொமோராவை பார்க்கிறான். அது அவனுக்கு எகிப்து தேசத்தை போல் தெரிந்ததாம். நைல் நதியினால் வளமாக்கப்பட்ட எகிப்தை போல தெரிந்துதான். அடுத்தது அது தேவனுடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல. லோத்து எந்த காலத்துல ஏதேனை பார்த்திருப்பார்? இவன் பிறப்பதற்கு எத்தனையோ காலம் முன்னாடி ஏதேனை அழிஞ்சு போச்ச. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை ஜலப்பிரளயம் முடித்த. அப்படின்னா 2வது கண்களின் இச்சை. 3ஆவதாக யோசியா ராஜா 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜீவனத்தின் பெருமை. எகிப்தின் ராஜா அவன் தன்னுடைய எதிரியோடு யுத்தத்துக்காக அவன் படையெடுத்து போகிறான். அவன் இஸ்ரவேலை தாண்டி கடந்து செல்லும் போது, யூதாவை கடந்து செல்லும் போது, இந்த யோசியா மிகச்சிறந்த யூதாவின் ராஜாக்களில் ஒருவன். அவன் எல்லாவிடத்திலும் உயர்ந்தவனாக இருந்தால் அந்த பெருமை தன்னை கடந்து போகிற அரசனோடு தேவையில்லாமல் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போகும்போது பார்வோன் அவனை விலக்குகிறான். எனக்கு உனக்கு பிரச்சனை இல்லை, நான் கர்த்தர் சொல்லி என்னுடைய எதிரிக்கு யுத்தத்துக்கு போகிறேன், ஆகவே நீ குறுக்கே வர வேண்டாம். ஆனா எசேக்கியா ராஜா 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன அந்த பார்வோன் சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கூடாமலும் அவனுடைய யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுவதற்கு வந்தான். அங்கே அவன் கொடிய காயப்பட்டு இறந்து போகிறான். ஏன் தெரியுங்களா? பெருமை. 1 யோவான் 2:16 வாசிக்கிறோம். எப்படி உலகம் வஞ்சிக்கிறது என்றால், முதல்ல டிசைர், விருப்பத்தை தூண்டுகிறது. 2வது தூண்டிலில் நம்மை சிக்க வைக்கிறது.
ஆதி பெற்றோரை எப்படி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் வீழ்த்தினானோ, எப்படி தாவீதை மாம்சத்தில் வீழ்த்தினானோ, எப்படி லோத்துவை கண்களில் வீழ்த்தினானோ, எப்படி யோசியாவை அவன் பெருமையில் வீழ்த்தினானோ, அப்படியே நம்மை வஞ்சிக்கிறான். மூன்றாவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த முதல்ல டிசையர், அடுத்தது டிசப்ஷன், வஞ்சகம். மூன்றாவதாக பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து என்ன ஆகுது? டிசொபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. இந்த இச்சை என்ன பண்ணுது? கர்ப்பம் தரிக்கிறது. முதல்ல சோதனைக்கு 14ஆம் வசனத்துல தூண்டில் புழுவை வைத்து மீனை சிக்க வைப்பது போல என்று சொல்லுகிறார். ஆனா 15ஆம் வசனத்துல ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பாவம் எப்படி பிறக்கிறது என்பதற்கு ஒரு சைல்டு பர்த், ஒரு குழந்தை பிறப்பது போல. 2:17 வாசிக்கிறோம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தாடி பெற்றோருக்கு மூன்றாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையின் தண்டனையை கர்த்தர் சுட்டி காட்டினார். நீ இதை புசித்தால் கண்டிப்பா சாகவே சாவாய். Surely you will die. எபிரேயர்ல வாசிக்கிறோம், thou shalt die in dying. சாவதில் சாவாய். அப்படின்னா கீழ்ப்படியாமையின் அந்த தண்டனையை கர்த்தர் போட்டு சொல்லிவிட்டார். நான்காவதாக யாக்கோபு 1:15 வாசிக்கிறோம், மரணம், டெத். கவனித்துக் கொள்ளுங்கள், 4 வார்த்தைகள். இந்த டெம்டேஷன் வரும்போது இந்த 4 வார்த்தைகளும் எனக்கும் நமக்கும் நினைவுல வரணும். ஒன்று டிசையர், என்னுடைய சுய இச்சையிலிருந்து தான் பிசாசு தூண்டுகிறான். இரண்டாவது இது டிசப்ஷன், என்னை வஞ்சிக்கிறது, சிக்க வைக்கிறது. ஒரு மீனை எப்படி தூண்டில சிக்க வைக்கிறது, அப்படி என்னுடைய இச்சையில என்னை அகப்பட வைக்கும். மூன்றாவது கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். இந்த கீழ்ப்படியாமை எனக்கு தண்டனையை கொண்டு வரும். அன்றைக்கு ஆடி பெற்றோருக்கு சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ கீழ்ப்படியாமை வரும்போது நீ சாகவே சாவாய். அடுத்த யாக்கோபு 1:15 வாசிக்கிறோம், இச்சையானது கர்ப்பம் திரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணம், டெத். அப்படின்னா முதல்ல டிசையர். டிசையர் அது விருப்பம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா என்னுடைய உணர்வுகள் இருந்து, எமோஷன்ஸ். இதைத்தான் சாத்தான் தோண்டினான். அடுத்தது டிசப்ஷன், என்னுடைய இன்டெலெக்ட், என்னுடைய அறிவில் இருந்து. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், டிசையர் ஃப்ரம் மை எமோஷன்ஸ், என்னுடைய உணர்வுகளிலிருந்து வருவது அது விருப்பங்கள். பிசாசு அதைத்தான் தோன்றுகிறான், உணர்வுகளை. அடுத்தது என்னுடைய அறிவு, என்னுடைய இன்டெலெக்ட். அதுதான் ஆதி பெற்றோருக்கு. அந்த அறிவு என்ன பண்ணும்? அது என்னை சிக்க வைக்கும். மூன்றாவதாக டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. என்னுடைய சித்தத்தை நான் அதுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். முதல் என்னுடைய உணர்வுகள், இரண்டாவது என்னுடைய அறிவு, மூணாவது என்னுடைய சுய சித்தத்தை அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான்காவதாக அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன பண்ணும்? அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் என்றால் செப்பரேஷன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர்கள் வெளியே தேவனை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 இந்த 4 காரியங்களை நமக்கு உள்ளே இருந்து பிசாசு தூண்டி இச்சைகளை கொண்டு வரும்போது அதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும்? Look unto the judgment of God. கர்த்தருடைய நியாயத்தை இப்ப நாம் பார்க்கணும். ஏன்? இது முதல்ல என்னுடைய உணர்வுகளிலிருந்து பிசாசு அதை தூண்டுகிறான், டிசையர்.
அடுத்தது டிசப்ஷன். அந்த வஞ்சகம் எங்கிருந்து வருது? என்னை சிக்க வைக்கிறது, என்னுடைய மூளை, என்னுடைய அறிவு என்னை சிக்க வைக்கிறது. மூன்றாவதாக அது கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிறது. என்னுடைய சுய சித்தம் கீழ்ப்படியாமைக்குள்ள போகுது. நான்காவதாக அது மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணம் என்றால் மிக எளிமையானது, செப்பரேஷன். டெத் மீன்ஸ் செப்பரேஷன், பிரிவினை. எப்படிப்பட்ட பிரிவினை? தேவனை விட்டு பிரிகிறான். முதல் மரணம் நம்முடைய ஆதி பெற்றோரை தேவனை விட்டு பிரித்தது. அடுத்த மரணம் காயின் ஆபேல் மனிதனை விட்டு மனிதனை பிரித்தது. தேவனை விட்டும் அவன் பிரிந்து போனான், மனிதனை விட்டும் அவன் பிரிந்து போகிறான். ஆகவே இந்த சோதனைகள் வரும்போது, குறிப்பா டெம்டேஷன் நாட் டெஸ்ட், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒன்று டெஸ்ட், இட் இஸ் ஃப்ரம் காட். தேவன் கொடுப்பது தீமையை கொடுத்து நம்முடைய இச்சைகளை தூண்டி நமக்கு சோதனை கொடுக்க மாட்டார். அது பிசாசு கொடுப்பது டெம்டேஷன். அந்த சோதனை இச்சைகளின் அடிப்படையில் வருவது. ஒன்று நம்முடைய உணர்வு, நம்முடைய அறிவு, நம்முடைய சித்தம். நான்காவது அது மரணம். ஜெபிப்போமா? இது வரும்போது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? எப்படி மேற்கொள்வது? கர்த்தருடைய தவறாத நியாய தீர்ப்பை நான் சந்திக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்தால் எளிதாக மேற்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்க கிருபை நிறைந்த இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமுள்ள கரங்களினாலே தேவரீர் மகிமையாய் எங்களை மட்டுமா நடத்தின மேன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய ஈவில் டிசைர்ஸ், அதனால் வருகின்றது சிக்கிக் கொள்கிற அந்த டிசப்ஷன் தகப்பனே, அதனால் வருகின்ற அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், அதன் விளைவாக வருகின்ற அந்த மரணம் தகப்பனே, இவைகளிலிருந்து நாங்களும் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மகிமை நாங்கள் மக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you.